கல்தேருடைய ராஜ்யத்தின் மேல் மேதிய குலத்தானாகிய முதலாம் வருஷம். அநேக ராஜாக்கள் இந்த தானியல் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ராஜாக்கள் இருக்கிறாங்க. அப்போ தரியுவின் காலத்திலே தானியலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியுடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை அறிந்து கொண்டு இந்த பேனா முடியுமா? அப்போ தானியேல் அநேக வருஷங்களுக்கு பிறகு என்ன செய்கிறான்னா, இந்த எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்து பார்க்குறாங்க. எதனால என்ன நடந்துச்சு? அந்த ஜெபிக்கிறவங்க தானே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தானே. எகிப்திலிருந்து ஆண்டவர் தானே நம்மளை கூப்பிட்டு வந்தார். நமக்கு தானே இந்த கானான் தேசத்தை கொடுத்தாரு. என்ன நடந்துச்சு? நம்முடைய மூளையார்கள் என்ன செய்ததுனால நம்ம ஒரு அந்நிய தேசத்துக்களை வந்து உட்கார்ந்துருக்கிறோமே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஆராய்ந்து பார்க்குறான். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? வேதங்களை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறாம் என்று சொல்லி, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இங்கே நாங்கள் பார்க்க அவர் ஆராய்ந்து பார்க்குறான். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியுடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டான். அவனுக்கு அப்போதான் அவனுக்கு தெரியுது. என்ன தெரியுது? 70 வருஷம் ஒருவர் நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினால் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கினேன் என்று சொன்னான். இந்த புத்தகத்தை வாசித்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் 10 வாசிங்க பிள்ளைங்களாம். சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. எரேமியா அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுவீர்கள் கண்டுபிடிப்பீர்கள். நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அப்போ தானியேல் என்ன செய்கிறார்? எரேமியா புத்தகத்தை இந்த பகுதியை தான் வாசித்தார், நான் சொல்லவில்லை. முழு காரியங்கள் இப்பொழுது போல வேதாகமம் போல இருக்கல. அந்த நாட்களில் ஓலை சுவடுகளாக இருந்தது. எப்படியோ பாபிலோன் தேசத்தில் இதை குறித்து எப்படியோ தானியேல் அறிந்து அதற்கு இப்போ என்னது பிரகாரம் செய்ய போகிறான். என்ன செய்யலாம் எதற்கு என்று சொல்லி விண்ணப்பிப்பதற்கு தான் பார்க்குறோம். அப்போ அங்கே பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிகளும் எத்தனையோ பேர் சொன்ன பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி அவர்கள் என்ன செய்துட்டாங்க? பின்மாற்றம் அடைந்தவர்களாய் காணப்பட்டுட்டாங்க. நல்ல தேசத்தில் போனாங்க, ஆசீர்வாதமாக இருந்தாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நல்ல செழிப்பாக இருந்தார்கள். அப்படியாய் செழிப்பாக இருக்கிற காலங்களிலே ராஜாக்களுடைய சூழ்நிலைகள் அங்கே மாறுது. முதலாவது ராஜாவாகிய சவுல் வருகிறான், அதற்கு பிறகு தாவீது வருகிறான், அதுக்கு பிறகு சாலமோன் வருகிறான். சாலமோனுக்கு பிறகு ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அங்கே இஸ்ரவேல் தேசம் என்றும் யூத தேசம் என்றும் வருக. அப்போ யூத தேசத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தான் இந்த பாபிலோன் தேசத்துக்கு வாராங்க. அப்போ இந்த யூதர்களை குறித்து தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். இன்றைய வரைக்கும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. ஆகவே தான் அங்கே பார்க்குறோம். தானியேல் இதையெல்லாம் அழைச்சி ஆராய்ந்து பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நீங்களும் அங்கே பார்க்க வேண்டும். எரேமியா புத்தகங்களை பார்க்குற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகங்கள் இவைகளெல்லாம் பார்க்குற பொழுது தெரியும் இந்த ஜனங்கள் இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்தார்கள் என்று சொல்லி. ஆகவே தான் அங்கே நாங்கள் பார்க்குறோம். அந்த வசனங்களை பார்க்குற நேரம் எரேமியா 11 வாசிங்களேன். யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசேயும் பிரமாணத்தில் இருந்த மோசையாக இருக்கட்டும், சுவாமிவேல் தீர்க்கதரிசியா சுவாமிவேலாக இருக்கட்டும், அவங்க யார் வந்து விண்ணப்பம் பண்ணினாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் பதில் கொடுக்க மாட்டேன் விடாமேன்னு சொல்றேன்.
நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போ சபையார் எப்படி இருக்கணும் தான் அந்த சபை ஊழியக்காரனாக இருக்கட்டும், இல்லை யாராச்சும் சபைக்கு வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்து உங்களை மனமாற்றம் செய்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாலும் கூட நாம் மனம் திரும்பாத வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டான், சொன்னதை அதில் ஸ்டெபனாக தான் இருப்பார் ராமின்னு சொல்கிறார். அதனால் சொல்கிறார், மோசே தான் வந்து வழக்காடுனால ஒன்றும் செய்ய முடியாது. யார் தீர்க்கதரிசியா? ஏன்னா சாமுவேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அதிகாரங்களை பார்த்தா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடங்களுக்கு போயிட்டு இவைகளை அறிவித்து அந்த ஜனங்களை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைக்க நினைத்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் பார்க்காத வழிபடுகிற காலத்துக்குள்ளாகி போய்விட்டாங்க. ஆகாப் ராஜாவுடைய காலங்கள் அப்படி வேறு வேறு ராஜாக்கள் வருகிற பொழுது அவங்க என்ன செய்துட்டாங்க, ஆண்டரை விட்டு டோட்டலியாக போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ என் ஜனம், நீ என் ஜனம், நீ எங்களுடைய ஜனம், நீ வானாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்யவில்லை, முதுகை காட்டி போயிட்டாங்க. ராமின்னு சொல்லுங்கள். இந்த காலத்தில் சபையிலும் அப்படி தான் இருக்குது. இந்த காலகட்டங்களிலே இந்த 3.5 வருஷ காலங்கள், இந்த 2.5 வருஷ காலம் சபைகளுக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் விசுவாச பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு தெளிவாக பேசுகிறார். ஆகவே 2022 நமக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்கள். எரேமியா 11:14 வாசிமகள். யோசித்து பாருங்க. எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்றார், இவங்களுக்காக என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. விசுவாசப்படி தவறாக போய் கிடக்கணும்னா ஊழியக்காரன் ஜெபிக்கல. ஆண்டோட வார்த்தை எப்படி வரும், முதல் அவங்கள மனம் திரும்ப சொல்லி. ஆமாம், அவங்க மனம் திரும்பணும். உங்களை வார்த்தை சொல்லி மனம் திரும்ப அதை நினச்சி நீ என்னத்துக்காக கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜெபிக்கிறேன், நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். ஆமின்னு அதுதான் இங்கே பார்க்குறாங்க. அது ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன்னு கேட்டால், அந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். ஆமின்னு சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் விலகி போகிறபடினா கர்த்தருடைய முகம் என்னவாகிறது, வேறுபடுகிறதாக இருக்கிறது. ஆகவே வேறுபடுகிற முகத்தை நாங்கள் சரி செய்ய வேண்டும். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தானியேல் அதற்காக என்ன செய்கிறான்னு சொல்லி குறிப்புகளை பார்த்து நாங்கள் முடிக்கலாம். வாசி மகள் தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்தில் 3 அப்படியே வாசிக்கிட்டே வாங்க. பாவ அறிக்கை யாருக்காக, முற்பிதாக்களாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. யார் பாபிலோன் தேசத்திலிருந்து பாவரிக்கை செய்கிறது, தானியேல் பாவரிக்கை செய்கிறான். ஆண்டவரே இந்த செஞ்ச பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அவன் பாவம் செய்யாதவன். நீங்கள் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தான் அந்த அந்நிய தேசத்திற்கு உங்களுக்கு தெரியும். 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படும். எப்படி இருப்பான்? 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது, சரியா சொல்லுங்க, போஜனம் சோறு பிரியாணி என்னது தீட்டு, சாப்பாட்டையே பார்க்குறான் தீட்டு அப்படிங்கிறான். போஜனம் நல்ல போஜனம் நமக்கு அப்படிதான் சில இடங்களுக்கு தீட்டு என்று சொல்கிறான். ராமின்னு சொல்லுங்க. ராஜபோகமான வாழ்க்கை அது எதை கொண்டு வரும், தீட்டை கொண்டு வரும். ஆகவே அவன் விலகி இருக்கிறான். ஆகவே அந்த தானியேல் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவரிக்கை செய்து, ஆண்டவரே பயங்கரமான தேவனே, செங்கடை 2ஆக பிளந்தவரே, யோர்தானை பிரித்தவரே, எரிக்கோவை தகர்த்தரை இவ்வளவு பயங்கரமான ஆண்டவரை உமக்கு முன்பதாக தகர்த்தரை இவ்வளவு பயங்கரமான ஆண்டவரை உமக்கு முன்பதாக இந்த சின்ன மனுஷன் கேடுகட்ட தன் வாழ்க்கையை அவன் என்ன செய்து விட்டான். அவன் அங்கே கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட காட்டிட்டான். அதனால தான் ஆண்டவருக்கு சரியான கோபம் ஆயிடுச்சு. வாசிங்க. இந்த வசனத்தை வாசிங்களேன். என்ன சொல்றா, 5 வாசிமகள் 5. நாங்கள் பாவம், யார் சொல்றது, பாவம் செய்யாத தானியேல் என்ன சொல்றான், நாங்கள் பாவம். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான், உங்கள் பாவங்களை தன்னுடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு அவர் பலியாகி போகிறார். அதுபோல தானியேல் என்ன சொல்கிறான், நாங்கள் நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க ஆண்டவரே அவங்க பாவத்தை மன்னிங்க, இவங்களுக்கு இதை மன்னிங்க, அவங்களுக்கு கோபம் வருது ஆண்டவரே, இவங்களுக்கு அது வருது, இவங்களுக்கு இது வருது, நமக்கு வர்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் என்ன செய்கிறான், நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமமாக இருந்தோம், நாம் துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களை விட்டு அகண்டு போனோம்.
பாருங்க, சபைக்குள்ளே எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது சபைக்குள்ளே. ஆமீன். அன்றைக்கி ஆமீன் அந்த ஜனங்களுக்கு இருந்தது இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ள வேண்டாம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் செவி கொள்ளாமல் வாரது தான். ஆனால் கேட்குறது அப்படியே தெரியுது. ராஜபோகமாக இருந்துட்டாங்க. பாருங்க, முதலாவது என்ன செஞ்சாங்க? அகண்டு போனார்கள். ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? செவி கொள்ளாமல் போனார்கள். ஆண்டவரே, நீதி உமக்குரியது. வெக்கங்களுக்கு அடி துரத்தி விட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சார்? எல்லா ஊர்களுக்கும் விரட்டி விட்டார். ராமேஸ்வரம் அங்கங்கே அலைஞ்சு தெரிய போயிட்டாங்க. ராமேஸ்வரம் இன்றைக்கி பல தேசங்களில் யூதர்கள் இருப்பதுக்கு காரணம் என்ன? சிதறடிக்கப்பட்டார்கள் ராமேஸ்வரம். ஆமீன். ஆமீன். அப்புறம் சொல்கிறான், இதெல்லாம் வெக்கம் யாருக்குரியது? யாருக்கு? நமக்கு. ஆமீன். ஆண்டவருக்கு முன்னதாக நம்ம எப்படிப்பட்டிருக்கிறோம்? நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு வச்சுக்கோமே, அங்கே ஏதாச்சும் தவறு செஞ்சுட்டா அந்த மேனேஜரு அந்த எஜமான பார்க்கல நமக்கு எப்படி இருக்கும்? வெக்கமாக இருக்கும். அப்படின்னு சொல்கிறோம். வெக்கம் யார் விட்டு? நாங்கள் செஞ்சதுலாம் அனீசியாக இருக்கும். ஒரு காரியத்தை செஞ்சு வெக்கப்படுறதுன்னு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும். வாசிங்க. ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்கள் முதல், தேசத்தில் இருக்கிற மக்கள் முதல் எல்லாருமே என்ன செய்தாங்க? எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க. வந்த ராஜாக்கள் எல்லாம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? தங்களுக்கு பணம் பொருள் அப்படியே ஜாலியாக இருந்துட்டாங்க, தீட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க. செவி கொடாமல் போகணும். வெக்கத்துக்குரியவர்களான வெக்கம் எங்களுக்குரியது. வேற என்னது? அகண்டு போகணும். ஆமாம். என்ன செஞ்சாங்க? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யார் இந்த ஜனங்கள்? சத்தியத்தை அறிந்தவர்கள். ஆமீன். பிரமாணத்தை அறிந்தவர்கள். ஆமீன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள், பரிசுத்தவான்களால் நடத்தப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா துக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே இந்த 2021 நம்முடைய வாழ்க்கையில், சபையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் வேண்டும். அப்படி சீர்திருத்தம் வந்தால் தான் புதிய வருஷத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வாசிங்க மகள், தொடர்ந்து வாசிக்கலாம். டக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கான்? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வாசனால் என்ன செய்யணும்? அறிக்கை செஞ்சிடணும். ஆமாம். இந்த 365 நாளில் 300 நாள் நம்ம செஞ்ச காரியங்களை என்ன செஞ்சிடணும்? ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கான்? இரக்கமும் மன்னிப்பும் உண்டு நம்ம ஆண்டவருக்கு. வராமின்னு சொல்லுது. ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டானா அதை குறித்து ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நம்மனா ஒருத்தர் ஏதாச்சும் செஞ்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களோட நல்லா இருந்தால் நம்ம மனசுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் அப்படி செஞ்சவங்க தானே, நீங்கள் அப்படி சும்மா தான் மன்னிச்சு விட்டேன், என்ன இருந்தாலும் அது மறக்க முடியுமா? அது வயிறாக்கு செத்தா போய் பார்க்க மாட்டேன். நீ செத்தா அவங்க வந்து பார்த்தாங்கன்னா பார்க்காட்டியன்னா. இஸ்ரவேல் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். இப்போ நான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன்னு வச்சுக்கொள்வோமே, அது அதல்ல. எனக்கும் சேர்த்து பரிந்து பேசுகிறது தான் இயேசு. ராமின்னு சொல்லுங்க. நான் உங்களுக்காக பரிந்து பேசலாம், நீங்கள் எனக்காக பரிந்து பேசலாம். ஆனால் நம்ம 2 பேருக்காக பரிந்து பேசுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ராமின்னு சொல்லுங்க. அதுதான் தானியேல் சரியாக அறிந்து கொண்டவன் சொல்லுகிறான். நாம் என்ன வசனம் பாருங்க. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டலும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும். அவர் நாமம் தரிக்கப்பட்ட இடம் சபை என்னது? அவர் நாமம் தரிக்கப்பட்டதான் சபை. ராமேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த சபைகளில் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் என்ன நடக்கும்? இப்போ சபையில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, சபைக்குள்ள விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன நடக்கும்? சபை பேர் தான் முதலாம். அப்புறம் 2வது ஊழியக்காரன் சொல்லுவாங்க. என்ன அந்த ஊழியக்காரன்?
அப்படின்வாங்க. இன்னும் அந்த சபைக்கு போகிற ஜனங்கள் பாருங்க. அப்போ இங்கே எது தீட்டுப்படுது? ஒரு மனுஷன் தன்னுடைய காரியங்களை செயல்படுகிறபடினாலே அங்கே என்ன நடக்கிறது? சபைக்கு தீட்டாகிறது, அவருடைய நாமம் தீட்டுப்படுகிறது. ஆகவே எச்சரிக்கையாக இருக்கணும். நாமின் சொல்லுங்க, நம்ம எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அந்த சபைக்குரிய பிள்ளைகளாக இருக்கணும். ஆமீன். அந்த நல்ல மேய்ப்பனுக்குரிய ஆடுகளாக இருக்க வேண்டும். நாமின் சொல்லுங்க. அங்கங்கே அலைந்து திரிகளாய் காணப்படக்கூடாது. ஆமீன். உங்களுக்கு கொடுக்குற அந்த பூசணி மிக முக்கியமானது. அதுதான் மிக முக்கியம். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய போதகர்கள் கொடுக்குற சாப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஒரு அம்மா எப்படி சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு, எவ்வளோ பிள்ளைகள் மேலே எவ்வளோ பாசமாக அதுகளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் போட்டு புஷ்டியாக கொடுக்கும்போது தான் ஒரு ஊழியக்காரனும் 6 நாள் என்ன செய்வாங்க, தெய்வ சமூகத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல சாப்பாடை கொண்டு வருவாங்க. ஆமே. அந்த அன்றைக்கி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் திறந்தாச்சு. அன்றைக்கெல்லாம் ஒரு ஏரியாக்கள் எத்தனை ஒரு ஹோட்டல் தான் இருக்கும். கடைக்கு போனால் இன்னொரு ஹோட்டல் இருக்குது. இப்போ அப்படி இல்லை, திரும்பி பார்க்குற பக்கம்லாம் ஹோட்டல் இருக்குது. அதுபோல் இப்போ திரும்பி பார்க்குற பக்கமெல்லாம் இன்றைக்கி மீடியாவில் அந்த செய்தி இந்த செய்தி வருது. இன்றைக்கி இப்போ ஊழியக்காரன் கண்டடிச்சுக்கிறாங்க. என் செய்தி நல்லா இருக்கும், செய்தி நல்லா இருக்குது. தேவ செய்தியே மறந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறத சொல்லாமல் நான் என் செய்தி தான் நல்லா இருக்குது, நான் தான் நல்லா பிரசங்கம் பண்ணி நீ தான் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே யூடியூப்பை திறந்தாலே போதும், அதுக்குன்னு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராமின்னு சொல்லுங்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தலைப்பை பார்க்கறதே நமக்கு ஆசையாக இருக்குது, அதை பார்க்கணும்னு சொல்லி. அதில் பார்த்தா எதுவுமே இருக்காது, வேத வசனத்துக்குரிய அறிகுறியே இருக்காது. அவர் இவர்னா இப்போ நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே இந்த கடைசி மாதத்துக்களை வந்திருக்கிற நீங்கள் நல்ல சிந்தனையோடு புது மாதத்துக்கு போகணும், புது வருஷத்துக்கு. என் வாசி மகள் பாருங்க சொல்கிறாரு, நாங்கள் நீதி உள்ளவர்கள் அல்ல, நாங்கள் எதையும் நான் சொல்ல முடியாது. ஆண்டவரே, இப்போ எஸ்ஐகே ராஜாவை போல நம்ம ஜெபிக்க முடியாது. எஸ்ஐகே ராஜா என்ன சொல்கிறாரு, எப்படி ஜெபிக்கிறாரு? மரண படுக்கைக்கு போனால் எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே எனக்கு என்ன தவறு இருந்தால் சொல்லுங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கி நமக்கு இப்படி சொல்லி ஜெபிக்க முடியுமா? அப்படி ஜெபிச்சோம்னாலே ஆண்டவரை அவ்வளோதான், அதுக்கு பதிலே வராது. அப்போ இவன் சொல்லுகிறான், பாருங்கள், உங்களுடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பதாக செலுத்துகிறோம். எப்படி பாருங்கள், எப்படி இங்கெல்லாம் ஜெபிப்பீங்களா நீங்கள்லாம்? பாருங்கள், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனிக்கணும், பார்க்கணும். அப்போ அப்படின்னா நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? நம்ம ஜெபிக்கணும், நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ராமின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்க்குறாரா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம ஒருத்தர் கூப்பிடுறேன்னா அவங்க நம்மளை பார்க்காட்டி நான் என்னது அர்த்தம்? நம்மளோட பேச விருப்பம் இல்லை, அதுதானே. உங்களுக்கு உங்கள் சத்தம் கேட்க அவங்க சொல்லுவாங்க, கூப்பிட்டாங்க நாங்கள் கண்டுக்கிறாமலே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய கூப்பிடுதல் எப்படி இருக்குது? அவங்களுக்கு அருவருப்பாக இருக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. ஆகவே இங்கே அவன் சொல்கிறான், அந்த முழு தேசத்து ஜனங்கள், அடிமையாக இருக்கிற ஜனங்களுக்காக அவன் சொல்கிறான், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உங்களுடைய நிமித்தமாக அதை தாமதிக்காமல். ஏன்னா 70 வருஷம் இப்போ பாதி காலத்தில் தான் வந்து தானியத்தை வாசிச்சிருக்கிறாரு. அதுக்கு இடையில நான் ஜெபிக்கிறேன், ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரயாசப்படுறாரு. நான் வாசிக்க என்னமோ எப்படி வாசமாக, உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாம் தணிக்கப்பட்டிருக்க. ராமேன் சொல்லுங்க. இஸ்ரவேல் என்பது தேசம் மாத்திரமே, இஸ்ரவேல் என்பது ஒரு ஜனம். ஆமேன், ஒரு கூட்டம், ஒரு மனிதன். ஆமேன், இஸ்ரவேல் யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் தான். ஆமேன், அவனுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அந்த தேசத்து மக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ராமேன் சொல்லுங்க. அப்போ அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து அவன் சொல்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய நீங்கள் தானே பேர் வச்சுங்க, நீங்கள் தானே குழந்தையா இருக்குன்னு குழந்தைக்கு டெடிகேஷன் பண்ணி நீங்கள் தானே பேர் ஒன்று வச்சிங்க, இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கொண்டிருந்தேன். முடிக்கலை, என்ன செய்யலை, முடிக்கலை. பாருங்கள், அந்த வசனங்களை நல்லா வாசி பாருங்கள். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தர் முன்பதாக செலுத்துகிறேன். பாருங்கள்,
அதுதான் நம்ம ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறவங்க நமக்கு தெரியணும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லலாம் என்று ஏனோ தானும் ஜெபிக்கக்கூடாது. அந்த ஜெபத்தில் எவ்வளோ வைராக்கியமான ஒரு ஜெபமாக இருக்கும். அந்நிய தேசத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்திருப்பானார்கள் இல்லையா? ஆகவே தான் அந்த வசனங்களெல்லாம் நாங்கள் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து சுழற்சி பார்க்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்களேன், அந்த ஜெபத்துக்கு பதில் பாருங்கள் எப்படி வரும்னு சொல்லி. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுதே, சேம் டைம், ஜெபம் முடிக்கவே இல்லை, முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியல் வேகமாக பறந்து, எங்கிருந்து பறந்து வர, எங்கிருந்து? ஆமாம், தூதன் வர்றதா இருந்தால் எங்கிருந்து வரணும்? தேவனிடத்திலிருந்து வரணும். ஆன்சர் கொண்டு வர வராமேன்னு சொல்லுங்க. உங்கள் ஜெபம் சரியாக இருக்குமானால், உங்கள் வேண்டுதல் சரியாக இருக்குமானால், உங்கள் விண்ணப்பங்கள் சரியாக இருக்குமானால், பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு அசைவுதல் உண்டாகும். ஆண்டவர் கேட்பார், எங்கே தூதன், எங்கே காவல், எங்கே மீகாவில் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களுக்கு அந்த என்ன செய்யணும்? மருத்துவ கொடுக்குவதற்கு ஆண்டவர் சாமி என்ன செய்ய மாட்டார்? தயங்க மாட்டார். ராமின்னு சொல்லுங்கள். எப்போ நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அந்த நிமிஷத்தில் அடுத்த பாவம் பிசாசு கொண்டு வந்து உங்கள் மேல் போடாததுக்கு முன்பதாக என்ன செய்வார்? தூதனை அனுப்பி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்கள். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காவிரியல் மெல்ல பறந்து வரல. எப்படி வந்தால், எத்தனை மணி, எவ்வளோ ஸ்பீடில் வந்தாலும் தெரியல, எத்தனை மைல் தூரம். அப்பா அப்போ வந்து இப்போ இவனும் தெளிவில்லாமல் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? தேவ சமூகத்தில் மண்டாடி அவனால் என்ன செய்ய முடியும்? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான் இல்லையா? உபவாசம் பண்ணி தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கிட்டான். இப்போ அவனுக்கு இப்படி ஒரு பதில் வருவன்னு சொல்லி அவன் என்ன செய்ய முடியலை? எண்ண முடியலை. ராமின்னு சொல்லுங்க. அப்படி எண்ண முடியாத நேரத்தில் உங்கள் கண்ணீர் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ராமின்னு சொல்லுங்க. உங்கள் கண்ணீர் ஜெபத்துக்கு தூதனே அனுப்பி கர்த்தர் உங்களை சொல்வில்லாதபடிக்கு. ராமின்னு சொல்லுங்க. உங்கள் ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் என்ன செய்வார்? ஒரு எழுத்து விட மாட்டார். ஒரு சொல், ஒரு செகண்ட் கூட என்ன செய்ய மாட்டார்? நிதானித்து கொண்டே இருக்கிறார். ஆமீன். அந்த ஜெபத்தினாவது நம்மை மேன்மைப்படுத்தி விடுவோமோ? அங்கே 2 பேர் ஜெபிக்க வராங்க. ஒருத்தர் ஜெபிக்கிறான், நான் உபவாசம் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் சபைக்கு வருவேன், நான் காணிக்க கொடுப்பேன், இதெல்லாம் சொல்கிறான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். ஒருத்தன் தூரத்திலிருந்து கத்துறான், தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டவராமின்னு சொல்லி. ஜெபத்தில் கூட நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இப்படி தெரியும் தானே ஆண்டவரே, நான் தீட்டில்லாதவன், ஆனால் இந்த ஜனம் அப்படியெல்லாம் சொல்லலை. நான் பாவம் செய்தேன், என் சந்ததிகள் பாவம் செய்தது, எங்களுக்கு நீங்கள் இறங்கணும் ஆண்டவரே. ஏன்னா உங்கள் பேர், உங்கள் தேசம் ஆண்டவரே என்ன செய்யப்படுது? அசுல் செய்யப்படுகிறது. எல்லாரும் அந்த தேசத்தை பார்த்து அருவருக்கிறாங்க. அந்த தேசத்தை பார்த்து எல்லாம் என்ன செய்கிறாங்க? அருவருப்பான வார்த்தையை சொல்கிறாங்க. அது அந்த தேசத்துக்கல்ல, அந்த ஜனங்களுக்கல்ல, அந்த ஜனங்களை அழைத்து வந்து உங்களுக்கு தான் கெட்ட பேர் என்று சொல்லி தான் தாவீது என்ன செய்யறான்? தானியேல் அந்த அளவுக்கு மன உடைந்து அடுக்கிறான். ராமின்னு சொல்லுங்க. மோசே எப்படி தான் சொல்கிறாரு? இந்த ஜனங்களை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, என்ன செய்றேன்? ஜனங்களை வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு மோசே சொல்லுவாங்க. ஏன்னா என் பேருக்கு இருக்கு போட்டாலும் பரவாயில்ல, இவங்களை கொண்டு போங்க. இல்லாட்டியும் எகிப்தில் இருக்க மற்ற ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இவங்க ஆண்டவருக்கால என்ன செய்ய முடியலை, இவங்களை கானான் தேசத்தில் கொண்டு போக முடியாமல் வனாந்தரத்திலே கொண்டு போட்டாரேன்னு சொல்லி உங்கள் பேர், உங்களுக்கு பழி உண்டாகும் ஆண்டவரே. அதனால இந்த ஜனங்க என்னதான் முறுமுறுத்தாங்கன்னு பரவாயில்ல, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. அந்த வேண்டுதல் தான் இருக்கும் ஒரு ஆமீன். மோசையை கூட தான் நம்மளாம் வேண்ட வேண்டியதாக இருக்குது. ஆமீன். வாசி மகள் வாங்க. வேண்டிக் கொள்ளுகிற பொழுதே என்ன உண்டாயிட்டு? சில நேரங்களில் இந்த இன்டர்வியூக்கு இல்லாட்டி இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கேயாச்சும் போகிற நேரம் அங்கே இருக்கிற அதிகாரிகள் அப்படி பார்ப்பாங்க. நமக்கு பயமாக இருக்கும், ஏன்டா அப்படி பார்க்குறான் மேலே இருந்து கீழேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே ஆகுதுன்னு என்ன செய்வாங்க? சைன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கேட்பாங்க. சில காரியங்களை நமக்கு கேட்பாங்க. அதுபோல் இங்கே என்ன வந்தாயிட்டேன்? என்னது? முழு ஜெபத்தை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்தான்? முத்திரை போட்டார். ராமேன்னு சொல்லுங்க. உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஆனால் உன் ஜனங்களை குறித்து நீ அறிந்து கொள்ளணும். ராமேன்னு சொல்லுங்க. ஆமாம், வாசி முடிக்கலாம். தரிசனத்தை அறிந்து கொள்ள, அந்த தரிசனத்தை அறிந்து கொள்ள
பாவங்களை குறைப்பதற்கும் மீறுதலை தவிர்ப்பதற்கும் பாவங்களை குறைப்பதற்கும் அக்கிரமத்தை நிறுத்திக் கொள்ளுவதற்கும் நித்திய நீதி வருவதற்கும் தரிசனத்தை தீர்க்கதரிசனத்தை மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் ஒரு ஜனத்தின் மேலும் ஒரு பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. ராமின் சொல்லுங்க, அதை மாற்ற முடியாது. ராமின் சொல்லுங்க, இதற்கு ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ராமே, அதை தொடர்ந்து அந்த காரியங்கள் வாசித்து நான் முடிக்கிறேன். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளினாலும் அலங்குகளும் மறுபடியும் கட்டப்படும். ஆமீன். இந்த ஜனங்கள் மீண்டும் என்ன செய்வார்கள்? இந்த 70 வருஷம் முடிந்து இவர்கள் என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் தேசத்தை, அந்த தேசத்தை போய் அவர்கள் என்ன சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதற்கு பிறகு தான் யார் வருவார்? அந்த தேசத்தின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து வருவார். ஆமென் சொல்லுங்க. அதனால குறிக்கப்பட்டது தான். இந்த 70 வருஷம் நீங்கள் இருந்து தான் ஆக வேண்டும். இருந்து அதற்கு பிறகு இந்த 70 வருஷம் முடிவிலே நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? நீங்கள் எங்கே கொண்டு போகப்படுவீர்கள்? உங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு போகப்படுவீர்கள். ஏனென்று கேட்டால் அந்த தேசத்துக்கு மீட்பதற்காக மேசியா வருவார் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். வானியல் காலத்திலே இயேசுடைய வருகையை குறித்தும் தொடர்ந்து வாசிக்க நான் முடிக்க போறேன். பாருங்க, இயேசு வருவது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யப்படுகிறார்? அதே தேசத்தில் உங்களுக்காக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் புறஜாதியாகிய நமக்காகவும் அவர் என்ன செய்வார்? சிலுவையில் அறையப்படுவார் என்பதையும் தீர்க்க தரிசனமாக இயேசு வருவதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் முன்பதாகவே தானியேல் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாமின்னு சொல்லுங்க. அப்போ இவைகள் எல்லாமே நிறைவேறும். ராமின்னு சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால், இந்த கொரோனாவெல்லாம் வருதுன்னு சொன்னால் நம்ம நினைக்கக்கூடாது இது என்ன அவன் அனுப்புனானா இதனால, அதெல்லாம் இல்லை. தேவன் அனுமதிக்காமல் எதுவுமே பூமியில் நடக்க போகுது. அதை முன் குறித்திருப்பார். என்ன செய்ய முடியாது. ஒருவரும் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணினால் தான் சொல்றாங்க. மோசையா இருந்தாலும் சரி, யார் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலா இருந்தாலும் சரி, சொன்னது தான். நாம 2020 ஒரு கொரோனா வரும்னு சொல்லி அவர் முன் குறித்திருப்பாரானால் அதற்காக என்ன மல்லு கட்டி ஜெபம் பண்ணினாலோ அதை ஒன்றும் செய்ய முடியாது. ராமின்னு சொல்லுங்க. நம்முடைய பாவங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தெய்வ சமூகத்திலே தானியேலை போல கதற வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆனாலும் நியமிக்கப்பட்டிருக்க யுத்தங்கள், கலவரங்கள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இயேசுடைய மரணத்துக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்து மீண்டும் அவர் வருவதற்கு முன்பதாக இந்த பூமியிலே இவ்வளவும் நடக்கும். அவன் இந்த இடத்துல அவர்னு போட்டிருக்க. அவர் அல்ல, அந்தி கிறிஸ்துவாகிய அவன் ஒரு வாரம் அளவும் அந்த வாரம் பாதி சென்ற பொழுது ஒளிய பண்ணுவான். இறங்குவான். சொரியும் அப்போ பாருங்க, அங்கே சொல்கிறார். அப்போ இயேசுடைய பாருங்க, இந்த ஒரு சம்பவம் அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிற பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசித்து அவன் அறிந்து கொண்டதை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணார். எது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? அந்த தூதர் மூலமாக என்ன பண்ணுறாரு? இந்த ஜனங்களுக்கு என்னது? இந்த 70 வருஷங்கள் என்ன செய்ய வேண்டும்? முடிவு பெற வேண்டும். ஏன் முடிவு பெற வேண்டும்? இதற்கு பிறகுதான் மீண்டும் என்ன செய்யப்பட வேண்டும்? தேசம் சுத்திகரிக்கப்பட மீண்டும் ஆலயம் கட்டப்படணும். ஆலயம் கட்டப்பட்டு அங்கே சுத்திகரிக்கப்பட்ட அதற்கு பிறகுதான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அங்கே வரணும். இயேசு வந்து அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அவர் மரித்து என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன செய்யணும்? 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழும்பி அவர் என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு மீண்டும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வருவதற்கு. அதற்கு இடையிலே அவன் ஒரு வாரம் அளவும், அப்போ அது 7 வருஷங்கள் இருக்குது. அதில் 3.5 வருஷம் என்னவா இருக்கும்? உபத்திரவ காலம். அதான் இங்கே சொல்லப்படுகிறது. அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரத்தின் பாதி 3.5 வருஷங்கள் உபத்திரவ காலம். அதற்கு பிறகு என்னது?
மகாபத்திர காலம், அந்த 7 வருஷங்கள். ஆமே. பாருங்க, ஒரு சின்ன ஒரு காரியத்தில் ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறாராமின்னு சொன்னாங்க. அந்த புஸ்தகங்களை வாசிக்க வேணாம். அன்னைக்கு அவன் எருமையா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து அவன் ஜெபத்தின் மூலம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என்ன நடக்க போகிறது ஆண்டவரே, எருமையா தீர்க்கதரிசிக்கு இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களே, இதெல்லாம் இந்த ரகசியத்தை பரிசுத்தமுள்ள தானியலுக்கு வெளிப்படுத்துகிறவராமின்னு சொல்லுங்க. தானியலுக்கு வெளிப்படுத்தினபடி நான் இன்றைக்கு தானியல் புத்தகம் மூலமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறவராமின்னு சொன்னேன். ஆகவே ஆண்டவருடைய பாருங்க, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அதற்கு பிறகு அவர் எடுத்துக்கொள்வதை குறித்து பார்த்து, அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது, ஆமீன், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து பார்க்கணும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆமீன், அந்த கிறிஸ்து வருகிறான். 3.5 வருஷங்கள் அவன் என்ன செய்கிறான், ஆமீன், அவன் என்ன செய்கிறான், உபத்திரவத்தை கொடுக்கிறான். அதற்கு பிறகு என்ன செய்கிறான், மகா உபத்திரத்தை கொடுக்கிற பொழுதுதான் மீண்டும் இந்த யூத ஜனங்கள் என்ன செய்வார்கள், மனம் திரும்புவதற்கு தேவனை நோக்கி பார்ப்பார்கள். நீங்கள் நான் பாக்கியவான் எச்சரி. அப்போ நான் இதை ஏன் இது உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தவறி போகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், சொன்ன திட்டங்களையும் சொன்ன சட்டங்களையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்திலே நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்போமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. காரியங்கள் நிறைவேற்றுவார். இது இப்படி தான் நடக்கும்னா நடக்கும். ஆனாலும் என்ன செய்வார் ஆண்டவர், சில வேலைகளிலே அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராமன்னு சொல்லுங்க. யோனா 3ஆம் அதிகாரத்தில் 7-10 வரைக்கும் வாசிங்க. முடிச்சுட்டேன். அவர் தங்கள் கொள்ளாத வழியையும் தங்கள் கையில் உள்ள கொடுமையும் திரும்ப கடவுள். யாருக்கு தெரியும், நாம் அழைத்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உட்புற கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூட சொன்னார். அவர்கள் தங்கள் கொள்ளாத வழிக்கு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய தீயை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்தார். தீயை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தன் ஜனங்களுக்கு எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தான், தன் வழிப்படுத்த என்ன செய்தான், எவ்வளோ முயற்சி செய்தார். ஆனால் நினிவே என்கிற புறஜாதி ஜனங்களுக்கு ஒரே ஒரு யோனா தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரித்த பொழுது அந்த ஜனங்கள், முழு ஜனங்களும் என்ன செய்தார்கள், அந்த வசனத்தை வாசி, முழு ஜனங்களும் வாசி, மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் வாங்க. மனுஷன் பாருங்க, மிருகங்களுக்கு ஒரு ஏன்னா சில நேரங்களில் உபவாசம் கூடத்துக்கு வாங்கன்னா நம்ம சொல்லுவோம், கோழி வளர்க்குறோம் அதனால் வர முடியாது, மாடு வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வேலைனாலும் எனக்கு வர முடியாது. ஆமே, இங்கே பார்க்கிறோம் அங்கே தேசம் அழிய போகிறது. ஆமே, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியம். அப்படின்னா என்னது, அப்படின்னா என்னது, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியும்னா என்னது, பண வசதி. நல்ல நிறைய பணம் இருந்து என்ன செய்வீங்க, பிள்ளைகளுக்கு இந்த பக்கெட்லேருந்து இப்படி எடுத்து கொடுக்குறேங்க, அந்த பேஸில் இருக்க எடுத்துக்கிறேங்க, அந்த அங்கே கபட்டில் இருக்க எடுத்துக்கிறேங்க, அவங்க கணக்கும் கேட்க மாட்டீங்க. அதுபோல் அந்த தேசம் பட்டினம் வந்து என்னது, பயங்கர ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால் அவங்க என்னது அப்படியே நினைவு இவங்க மாதிரி இருக்கிறாங்க. கொரிந்தியர் பட்டினத்து ஜனங்களை போல பணம் பொருள் அப்படியே சும்மா ஜாலியாக இருக்கிறாங்க. கப்பல்கள் வந்து போகிற நேரங்கள் அடுத்தனால அவங்களுக்கு என்ன செலவு பண்ணது என்ன வருமானம் ஒன்றுமே தெரியாது. எங்க ஒரு ரிச் லைஃப் போகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து என்று வந்தவுடனே என்ன செய்தாங்க, தான் மாத்திரமல்ல, தன் குடும்பங்கள் மாத்திரமல்ல, தன்னுடைய மிருக ஜீவன்கள் கூட என்ன செய்யக்கூடாது,
மறித்து போகக்கூடாது ராமின்னு சொல்லுங்க. இதுதான் நாம இதுதான் ஜெபம், இதுதான் உபவாசம். உபவாசம்னு வீட்டுக்கு ஒரு ஆளுங்க வர்றதில்லை. எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுற மாதிரி, ரேஷன் கடையில் போய் சாமான் வாங்குற மாதிரி முழு பேர் வரணும் சபைக்கு ராமின்னு சொல்லுங்க. அப்படி குடும்பமாய் தேசத்துக்குள்ள இருக்கிற சபைகளுக்குள்ள வருகிற பொழுது சபைகளுக்குள்ள மூலமாக தேசத்துக்கு கர்த்தரை எழுப்புதலை கொண்டு வரும் ராமின்னு சொல்லுங்க. நானும் என் வீட்டாலும் கர்த்தரையை செவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல ஒரு உபவாசம் போட்டோம்னா முழு குடும்பங்கள் வரணும் ராமின்னு சொல்லுங்க. 2022 நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவங்க, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராதவங்க, நீ மட்டும் போயிட்டு வாமா அப்படின்னா இது மட்டும் போயிட்டு வர்றது ராமே. நீ வராட்டி நான் வரமாட்டேன், என் புள்ள வராட்டி நான் வர அப்படின்னு ஒரு கண்ட்ரோலுக்குள்ள நீங்கள் வரணும் ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா குடும்பமாய் தேடணும். ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லை? குடும்பமாய் வந்து பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிரித்து கொடுக்க மாட்டார் ராமின்னு சொல்லுங்க. அப்போ எல்லாரும் குடும்பமாய் வர வேண்டும் ராமின்னு சொல்லுங்க. அவர்கள் குடும்பமாக வாசிங்க. மனுஷனும் மிருகம் உபவாசம் இருக்குது. ஆமாம், மனுஷனுக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு யோசிக்கணும். ஒரு மாதிரி வரும் சுகர், எனக்கு கழுத்து சுற்றி செத்து போக வேண்டி இருந்து என்ன பிரயோஜனம் வராமின்னு சொல்லுங்க. ஆமாம், எனக்கு இதனால அப்படிங்கிறோம். ஆமே, மிருகம் கட்டளை கொடுக்குறான். ஒரு ராஜா என்ன செய்யறான்? கட்டளை கொடுக்குறானா, அந்த ஜனங்கள் எல்லாம் வராங்க ராமின்னு சொல்லுங்க. ஜனங்கள் உபவாசம் இருக்கிறதை பார்த்து ராஜாவும் இறங்கிட்டா ராமின்னு சொல்லுங்க. நீ உபவாசம் இருக்கிற ஒரு தேசத்தின் தலைவர்கள் உபவாசம் இருக்க வர வேண்டும். 2022 தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்கள் வரணும் இந்த சபைக்கு ராமின்னு சொல்லுங்க. அப்பதான் எழுப்புதலை காண முடியும். இன்னைக்கு நீயும் நானும் உட்காந்துக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு தேசத்துக்கு ஜெபிக்கிறேன், ஊழியக்காரனுக்கு ஜெபிக்கிறேன், எலெக்ஷனில் அவன் வருவான் இவன் வருவான். நோ, தேசத்தின் தலைவர்கள் வந்து இருக்க வேண்டும். அவர்கள் முன்பதாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் எழுப்பப்பட வேண்டும் ராமின்னு சொல்லுங்க. சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு அந்த அந்த எலெக்ஷனில் அவர் ஒரு வாரம் இந்த எலெக்ஷன் நீங்கள் எதுக்கு அமெரிக்காவுக்கு நீங்கள் எலெக்ஷனுக்கு நீ எதுக்கு இங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்? நடக்குமா? தேவன் நிர்ணயித்தது தான் நடக்கும் ராமின்னு சொல்லுங்க. அவர் சொல்லாத நீ சொல்லக்கூடாது ராமின்னு சொல்லுங்க. அது அதிகாரமும் இல்லை. ரம்யா புஸ்தகத்தை வாசிங்க. ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமானதுன்னு சொல்லி வாசிங்க. மனுஷனும் மிருகமும் மூடிக்கிட்டாங்க. தேவனை பார்க்கணும். அவ்வளவு பாவம், அவ்வளவு அருவருப்பு. ஏன்னா அப்படிப்பட்ட உலகம் தெரியுமா உங்களுக்கு? அந்த காலம் ஏன் சோதோம் கோமோரா அழிக்கப்பட்டது? பாவங்கள், மனிதர்கள் பாவம் செய்தார்கள், மனிதனும் மிருகமும் பாவம் செய்தார்கள். அதனால்தான் தேசத்தை ஆண்டவர் சொன்னால் அழிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமீன். அதுபோல தான் இங்கே என்ன நடக்கிறது? மனுஷர்கள், மிருகங்கள் எல்லாரும் பாவம், அருவருப்பான பாவங்கள். இன்னைக்கு உலகத்தில் அப்படிப்பட்ட பாவங்கள் வருகிறது. பெண் திருமணம் முடிக்கிற ஒரு அவல நிலை வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள தான் இன்னும் நான் வாழ்ந்து இருக்கிறோம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராமின்னு சொல்லுங்க. வாசிங்க. தேவனை நோக்கி உரத்த சத்தம். ஆமே, நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்படி தானியேல் ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்று சொன்னது போல என்ன செய்ய வேண்டுமா? உரத்த சத்தமாய் புறஜாதி ஜனங்கள் தேவனை தேடினார்கள் ராமின்னு சொல்லுங்க. இன்னைக்கு இதே உபவாச கூடத்தை உலக ஜனங்கள் முன்பதாக கொண்டு போனால் அவங்க அழுது புலம்புறது நமக்கு பார்க்க முடியும். ஆனால் நாம் அப்படி உட்காந்து பேசாமல் சிரிச்சுக்கிட்டு நேரத்தை பார்த்துட்டு ஐயா ஜெயிச்சிங்க நல்லா இருந்துச்சு, பிரசங்க நல்லா இருந்துச்சு, இன்னும் உங்க இதெல்லாம் நமக்கு சரி வராது ராமின்னு சொன்னாங்க. புறஜாதி ஜனங்கள் இன்னைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எங்கே ரட்சிப்பு, எங்கே விடுதலை வரும், எங்கே சமாதானம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வாங்க, கூட்டிகிட்டு வரமாட்டேங்கிறீங்க, அப்படியே தனியாக வாங்கி நமக்கு மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு வருகிற நாட்களில் அடிமைப்பட்ட ஜனங்கள் எல்லாம் கொண்டு வர ராமின்னு சொல்லுங்க. இந்த வீடு அநேகருக்கு ஜெப வீடாக இருக்க வேண்டும். இந்த வீடு மலை மேல் இருக்கிற பட்டினத்தை போல இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உப்பாய் காணப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. வாசிங்க, நான் முடிக்கிறேன். பாருங்க சொல்கிறார். இதெல்லாம் சொல்கிறார். நீங்கள் என்ன சொன்னேன்? நான் வந்திருக்கீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும், எல்லாம் அறிக்கை செய்யணும். ஒரு ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் செய்ய முடியாதது அந்த உள்ள ஜனங்கள் தாங்களே தங்களுக்கு என்ன செய்கிறாங்க? அறிக்கை. அந்த ஒரே ஒரு யோனா தீர்க்கதரிசி மூலம் வந்த வார்த்தையோட இருதயங்களை என்ன செய்துட்டு சுத்திகரிச்சிட்டு ராமின்னு சொல்லுங்க. 40 நாளில் இந்த தேசம் அழிய போகுதுன்னு அவங்களுக்கு என்ன உண்டாயிட்டு? அந்த அழிகிற தேசத்தை என்ன செய்வார் ஆண்டவர்? என்ன செய்வார்? அழிவிலிருந்து நம்மை தப்பி வைக்கிறவர் அவர் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார் ராமின்னு சொல்லுங்க. ஆமீன். தானியேலை சிங்கக்கு விழுந்து மீட்ட ஆண்டவர் ராமின்னு
சாத்ராக் மேசாக் ஆபேனோக்கே அக்கினிக்கிலிருந்து மீட்ட ஆண்டவர் இந்த பாவ செயலிலிருந்து நம்மளை நிச்சயமாக மீட்க எடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு முன்பதாக நம்மை சரண்டர் அடைகிற பொழுது அவர் என்ன செய்வார்? நமக்கு மீட்பு கொடுப்பார். அவர் ஆமாம், அவர் என்னது? அவர்கள் என்னென்ன பட்சபாதம் இல்லாதவர். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. யார் இந்த உலகத்தில் இந்த உபவாச கூடத்தில் வந்து உட்காராத ஜனங்கள், நீங்கள் உபவாச கூடத்துக்கு வர நேரம் உங்களை பார்த்து ஐயோ இவங்க போகிறாங்களே, இவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களான்னு நினைச்சாலே கர்த்தர் அவங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நான் வாசி மகள் முடிக்கிறேன். யாருக்கு தெரியும்? ஒருவேளை நம்ம ஆண்டவர் என்ன செய்வாங்க? மனஸ்தாபப்படுவார். ஏன்னா ஆண்டவர் பார்த்து சொல்கிறாங்க, தானியல் சொல்கிறாங்க 9:10, ஆனால் நீங்கள் தேவனாகிய ஆண்டவர் இடத்துல இரக்கமும் மன்னிப்பும் எல்லாருக்கும் இருக்கு ராமின்னு சொல்லுங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறாங்க. அது ஒரு நேரம் அவர் மன்னிக்க மாட்டாரா? வாசிங்க. ஆமின்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்டோம்னா ஆண்டவர் கோபத்தில் நினைக்கிப்பார். ராமின்னு சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? செய்யாது. மனம் திரும்புகிற பொழுது அதை செய்யாமல் இருக்கிறார். மனம் திரும்பாத இஸ்ரவேல் நிமித்தம் 70 வருஷம் அடிமைகளாய் அந்நிய தேசத்திலே போய் அழுது கொண்டிருந்தார்கள். இவர்களோ வார்த்தைகளை கேட்டு என்ன செய்தார்கள்? உடனடியாக மனம் திரும்பினார்கள். அப்படி வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். இந்த நாளில் வந்திருக்கிற நீங்கள் உங்களை நீங்கள் அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வருகிற இந்த வேலையை கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தரங்களை ஒவ்வொருவரையும் ஜெபத்துக்குள்ளாய் நடத்தும்படி உங்களை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.